என்ன பைத்தியமாடா நீங்கெல்லாம்? ஒரு மண்ணு ஒரு அச்சு எவன் உட்கார்ந்து அறுத்தாலும் ஒரே மாதிரி தான் செங்கல் வரும். ஒன்று தெரியுமா தம்பி? எங்க இருக்கு தம்பி? காத்துல எதுக்கு தம்பி கம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எதிரியே இல்லை, அதுக்கு எதுக்கு ஊரை திரட்டிட்டு ஓடி வர்ற? அவரை தண்டிச்சவன், அவரை சிறையில போட்டவன். அப்ப அந்த தவறா தண்டிச்சாங்கல்ல, அவங்களுக்கு என்ன தண்டனை? என்னை 2 முறை தேசிய பாதுகாப்புல உள்ள போடுறீங்க. இந்த சட்டம் சீமான் மீது தேவையில்லாமல் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு, பாய்ச்சப்பட்டிருக்கு. இந்த சட்டம் அவர் மேல தேவையில்லாமல் போடப்பட்டிருக்குன்னு சொல்லி தேவையில்லாமல் என்னை போட்டு என்னுடைய ஓராண்டு சிறையில் வச்சுட்டீங்கல்ல, என்னுடைய வாழ்நாளில் சிறையில் வச்சிங்க. எனக்கு பொருளாதார இழப்பு, எனக்கு இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு யார் பொறுப்பு இருக்குது? அப்போ தேவையில்லாமல் ஒரு தவறா இந்த சட்டத்தை பயன்படுத்தி என்னை சிறையில் அடைச்சவருக்கு என்ன தண்டனை? இதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி தான் இது ஒன்றும். இது ஒரு அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இது உண்மையிலேயே நாடுதானான்னு நமக்கு சந்தேகம் வந்துடும். தேர்தலில் வென்ற பிறகு இந்த அரசுகள், இந்த ஆட்சியாளர்கள், இந்த கட்சிகள் கருத வேண்டியது மக்கள் நலன் தான். அதில் தொழில் மேம்பாடு, கல்வி, மருத்துவ மேம்பாடு, சாலை போடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, விநியோகம், அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, இதை நோக்கி நகர்வது தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஆனால் அதிகாரத்தில் உட்கார்ந்து அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திச்சு நகர்ந்துக்கிட்டு இருந்தால் அது எப்படி? இப்போ நான் அண்ணன் முதல்ல கேட்டதான், காவிரியில் தண்ணி தர மறுக்கிற காங்கிரஸை கூட வச்சுக்கிறீங்க. இப்போ யாருக்கு தான் நீங்கள் இருக்கீங்க? யாருக்கு தான் இந்த கட்சி இருக்கா? ஆட்சி கட்சித்தீவை கொடுத்ததான் திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொன்ன காங்கிரஸை கூட வச்சுக்கிறீங்க. கண்ணு முன்னாடி இனத்தை கொண்டு வச்ச நீங்கள் காங்கிரஸை கூட வச்சுக்கிறீங்க. காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி எங்களுக்கே இல்லை அப்படின்னா அப்படி தானே நான் சொல்லணும். சிற்றூர்களில் எனக்கு 4 மணி நேரம் தான் மின்சாரம் கிடைக்குது தம்பி, 4 மணி நேரம் தான் வருது. அப்புறம் மீதி எனக்கே பத்தலைன்னு நான் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தை எனக்கு போதிதான் மீதியை கொடுக்கணும்னு நாம் போகிறான்னா எப்படி இருக்கும்? அப்படி நரிமணம் பெட்ரோல், அப்படி அணு உலையில் தயாரிக்கிற மின்சாரம், இதெல்லாம் நானும் அப்படி மாதிரி பண்ணேன்னா எப்படி இருக்கும்? அது இது இந்த நாடு இறையாண்மை ஒருமைப்பாடு பேசுகிற ஆட்சியாளர்கள் சிந்திக்கணும். அவரவர் வளம் அவரவருக்கேன்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க. கர்நாடகாவில் அவங்க மண்ணின் நீர் வளம் அவங்களுக்கு என்ன, என்னோட நிலத்தின் வளமும் எனக்கு என்ன முடிவெடுத்துட்டேன்னா நாடு எப்படி ஒரே நாடாக இருக்கும்? அப்புறம் எங்கள் ஒருமைப்பாடு இறையாண்மையெல்லாம் எப்படி இருக்கும்? அது என்ன, எனக்கு வந்தால் தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தால் ரத்தம். தமிழர்களுடைய பேரன்பை இழிச்சவாத்தனமாக கருதக்கூடாது மற்ற மாநில மக்கள், மற்ற மாநில தலைவர்கள். அதை அவன்னா நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுவோம். உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது நமக்கு உரிய நதிநீரை பங்கிட்டு கொடுக்கணும்னு. என்னைக்காவது கர்நாடகா அதை கடைப்பிடிச்சிருக்கா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? மத்தியில் இருக்கிற அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? ஒன்றும் எடுக்காது. அப்போ அவரவர் மாநில நலன் இருக்கும்போது நீங்கள் மாநில நலன், எங்கள் மாநில மக்களின் நலனை தானே நீங்கள் பார்க்கணும். அதனால அவர் தயங்குவார். இப்போ விவசாயிகளை சந்தித்து கேட்கும்போது 4 விவசாயி கேள்வி கேட்டால் பதில் என்ன இருக்குது சொல்ல முடியாது அவரால். அதுக்காக தான் அவர் தவிர்த்திருப்பார். நான் உங்ககிட்ட கேட்கறது, மேகதாதுல அணை கட்டுறதுக்கு 9,000 கோடி அவன் தேர்தல் அறிக்கையில் ஒதுக்குனாங்களா இல்லையா? பிஜேபியும் ஒதுக்குச்சு, காங்கிரஸ் மட்டும் இல்லை, பிஜேபி அதே 9,000 கோடி போட்டுச்சு. அப்படி நீங்கள் எப்படி காங்கிரஸ் போய் ஆதரிச்சிய? தம்பி, உங்களுக்கு காவிரியில் நதிநீரை பெற்றுத்தரணும், அது உங்களுக்கு இருக்கிற அரசியல் நிலைப்பாடு நெருக்கடி. அவன் காங்கிரஸ் அங்கே ஆட்சியில் பாரதிய ஜனதா வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் நமக்கு தண்ணீரை தர மாட்டார்கள். தண்ணீரை தந்தா தண்ணீரை கொடுக்கணும், தண்ணீரை கொடுக்குற கட்சி அங்கே தோக்கும். ஏன்னா அது அவன் நிலத்தின் அரசியல். மேகதாதுல அணை கட்டுவேன்னு அவன் நெருக்கி போனாதான் அவனுக்கு ஓட்டு போடுவான். காவிரியில் தமிழர்களுக்கு தண்ணி தர முடியாதுன்னு பேசினாதான் அவனுக்கு ஓட்டு போடுவான். அப்புறம் நீங்கள் எப்படி அந்த கட்சியை கூட வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க? எப்படி சொல்லுங்க? அப்போ நாங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு காங்கிரஸ் இருக்கணும். பாஜக ஒன்று தெரியுமா தம்பி? எங்கே இருக்கு தம்பி? காத்துல எதுக்கு தம்பி கம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எதிரியே இல்லை, அதுக்கு எதுக்கு ஊரை திரட்டிட்டு ஓடி வர்ற? இதெல்லாம் இது வேடிக்கையா இல்லையா? உங்களுக்கே வேடிக்கையா இல்லையா? அது எப்பவோ தடுத்திருக்க வேண்டியது தம்பி. காங்கிரஸ் தான் இதை கொண்டு வந்தது, உங்களுக்கு தெரியும். அப்போ கூட இருந்தது இதான், இவங்க தான். அன்னைக்கே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய மருத்துவ கனவை தகர்க்கும்னு கணிக்க முடியாதவங்க எப்படி தம்பி சரியா இருக்கு? அன்னைக்கே அதை தடுத்துருக்கணும். நம்ம எத்தனை கேள்வி கேட்குறோம். இப்போ
இந்த 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு எதுக்கு 2 ஆண்டு எதுக்கு வீணடிக்கிறீங்க? நான் 12ஆம் வகுப்புல +2ல வந்து 1200க்கு 1199 வாங்கினா கூட அது தகுதி இல்லையே நீட் எழுதுறதுக்கு. இங்க எல்லையில தேர்ச்சி பெறான்ல, பார்டர்ல பாஸ் பண்றவங்கிறான்ல 250 750 800 இந்த மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்ற வர ஒருவன் இந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றா மருத்துவ கல்விக்கு தகுதியானவன்றீங்க. அது எப்படி தகுதியாகும்? அப்ப இதுதான் தகுதினா இந்த 11ஆம் 12ஆம் இது எடுத்துருங்க, நேரடியா நீட்டுக்கு போயிருங்க. நீட்டு சிலபஸ், அதுக்கு ஒரு சிலபஸை தயார் பண்ணி கொடுத்துருங்க, என் பிள்ளை படிச்சு எழுதிட்டு போட்டோம். இது மனசுக்குள்ள ஏத்துறது தம்பி. மருத்துவம் தான் கல்வின்னு ஏத்துறது. ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் இல்லையா? ஏன் வாத்தியார்லாம் இல்லையா? பேராசிரியர் பெருமக்கள்லாம் இல்லையா? பிலிப்பைன்ஸ்லாம் வாத்தியார்களுக்கு தான் அதிக சம்பளம், அங்க வாத்தியாருக்கு தான் மரியாதை. கல்விங்கிறது மருத்துவம் தான். மருத்துவராகிறது தான் சமூக மரியாதை இருக்குன்னு என் பிள்ளைய மனசுல ஏத்துறது யாரு? எதுக்கு அதை சொல்ற நீ? மருத்துவமும் ஒரு கல்வி, அவ்வளவுதான். அதுவே கல்விங்கிற. நான் நீட் எழுதி தேர்ச்சி பண்ணிட்டு வந்தேன், பெற்றுட்டு வந்துட்டேன். நீட் எழுதி எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் யாருன்னு கேட்டேன். பதில் வச்சிருக்கேன். அவர் நீட் எழுதி வந்தவரா? ஏற்கனவே இருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் தானே. பாடத்திட்டம் என்ன? ஏற்கனவே இருக்கிற மருத்துவ கல்வி பாடத்திட்டம் தானே. அப்ப நீட்டு தேர்வுனால எப்படி தகுதியான மருத்துவம் வந்துருவான்? அதே பாடத்திட்டம், அதே பேராசிரியர். ஒரு மண்ணு, ஒரு அச்சு, எவன் உட்கார்ந்து அறுத்தாலும் ஒரே மாதிரி தான் செங்கல் வரும். அப்புறம் அதான பாடத்திட்டம், அவர் தானே பேராசிரியர். அப்புறம் நீட்டு தேர்வில் தகுதியான மருத்துவர் வந்துருவாருன்னா எப்படி? இப்ப நாளைக்கு மோடிக்கு முடியல, ஐயா மோடிக்கு முடியல, இல்லை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முடியல, நீட்டு தேர்வு எழுதி வர்ற மருத்துவத்தை தான் நான் வைத்தியம் பார்ப்பேன்னு இருப்பாரா? இல்லை ஏற்கனவே இருக்க மருத்துவத்தை வைத்தியம் பார்ப்பாரா? இப்ப அவர் தகுதியானவர் இல்லை. உலகத்துல மிகப்பெரிய மருத்துவர்களா இருக்கிறவங்க எங்காலு பழைய கல்வி முறையில படிச்சு போனவன் தான். அமெரிக்காவில் எங்க ஐயா முத்தமிழ் இருக்காரு, ஜவஹர் பழனியப்பன் இருக்காரு. எவ்வளவு பெரிய மேதைகள் இருக்காங்க உலகம் பூரா எங்காலு. சும்மா எதுவுமே மருத்துவம் இந்த நீட்டு தேர்வுல தான் தகுதி வந்துடும். தம்பி, ஒரு தேநீர் போடுறீங்க, தேநீருக்கு இவ்வளவு தேயிலை, இவ்வளவு சர்க்கரை, இவ்வளவு பால், இவ்வளவு தண்ணீர், இதுல தேநீரின் சுவை வருதா? இந்த வடிகட்டி ஒன்று வச்சிருக்கல ஃபில்ட்ரு, அதுல தேநீரின் சுவை வருதா தம்பி? இந்த ஃபில்ட்ரு தான் காரணம். இந்த தேநீர் சுவையா இருக்கு, இந்த வடிகட்டி தான் காரணம் பேசுறவங்க. எப்படிப்பட்ட பைத்தியக்காரன்! அப்படிப்பட்ட பைத்தியக்காரன் தான் இந்த நீட்டு தேர்வுல நல்ல மருத்துவர் உருவாகிறாங்க. வேற மாநிலத்தில் என் பிள்ளைகள் சாகிறது இல்லை. என் இனம் அப்படி. இந்திரா காந்தி செத்ததுக்கு சாவான், எம்ஜிஆர் செத்ததுக்கு சாவான், கருணாநிதி செத்ததுக்கு சாவான், ஜெயலலிதா செத்தா சாவான். இது ஒரு வேலை. மற்ற மாநிலங்கள் அந்த நீட்டு தேர்வில் தோற்றம் தற்கொலை பண்றது இல்லை. அதை சொல்லணும்ல. உயிரை கொடுத்து சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உயிரோடு இருந்து சாதிக்கணும். இன்னைக்கு தேர்வில் தோத்த பிள்ளை அடுத்த தடவை எழுதி வெல்லலாம்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எத்தனை பிள்ளைகளை சாகடிக்கிறது? மற்ற மாநிலங்கள்லாம் இப்படித்தான் நீட் எழுத விடுறீங்களா? துப்பட்டா எடுக்கிறீங்களா? என் பிள்ளைகளுக்கு உள்ளாடையை பறிக்கிறீங்களா? பெண்களுக்கு தலைமுடியை களைச்சி விடுறீங்களா? சொல்லுங்க. தோடு தொங்கட்டா மூக்குத்தில விட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்லுது. மூக்குத்திக்குள்ள அது எவ்வளவு இடையில இருக்கும்? ஒரு தோடுல பிட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்லுது. ஆனா இவ்வளவு பெரிய ஓட்டு பெட்டி வாக்கு எந்திரத்துக்குள்ள ஒண்ணுமே செய்ய முடியாதுங்குது. இது நேர்மையா நடக்குது, இதுக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும். என்ன பைத்தியமாடா நீங்கெல்லாம்? உள்ளாடை கலட்டிட்டு என் பிள்ளைய தேர்வு எழுத விட்டா அவ என்ன தேர்வு எழுதுவா? எந்த மாநிலத்துல அது நடக்குதா? என் மாநிலத்தில் மட்டும் அந்த குடும்பம் நடக்குது. அவன் மேலாளர் வர்றான், அந்த சூப்பர்வைசர் பார்த்து எழுத விடுறான், வாசல்ல நின்னுக்கிறான், எல்லாம் உட்காந்து புத்தகத்தை விரிச்சு எழுதுறான். என்ன உங்களுக்கு பகிரியில் அனுப்பி விடுறேன் பாருங்க. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதான் நாம் தமிழோட இலக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம தமிழ்நாடு தான் முக்கியமா இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிட்டு நேரத்தையும் பணத்தையும் விரைவு பண்ணலாம். இங்க தெரிஞ்சே தெரியாம இந்திய அரசியல் அமைப்புக்குள்ள நம்ம இருக்கும்போது நான் என்னுடைய பிரதிநிதித்துவத்தை இப்ப எதுக்கு காவிரி நதிநீர் எனக்கு கொடுக்கணும், கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும், என் நிலத்தின் வளத்தை எதுக்கு நீ மீத்தேன் எடுக்கக்கூடாது? மீத்தேன் தேவை, பயோகேஸ் தேவைன்னா நீ ஆடு மாட்டு கழிவுக்கு வா, மக்கிய இலைதலை கழிவுக்கு வா, சிங்கப்பூர் எடுக்கிற மாதிரி மரக்கழிவுலேருந்து எடு, நீ பூமி தாய் நீ ஈரக்குலை இதயத்தை அறுக்காத அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணும்ல. அதுக்கு எனக்கு தேவைப்படுது. இப்போ மகுவா மைத்ரா மாதிரி எனக்கு ஒரு உறுப்பினர்கள் 10 பேர் இருந்தால் நான் போடுற சண்டையே வேற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அங்கே போகிறதே ஒழிய வேற அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இவங்க 39 உறுப்பினர் கொண்டு போய் என்ன பண்ணாங்க? அம்மையார் ஜெயலலிதா 37 கொண்டு போனாங்க. அப்போ தான் என்ன நடந்தது? ஒன்றும் இல்லை. ஆனால் ஏன் ஆளு சண்டை போடுவான். ஏன்னா நான் சண்டைக்காரனுடைய மகன், நானே ஒரு சண்டைக்காரன், நான் போடுவேன். உங்களுக்கு என்ன செய்தி வேணும் கேளுங்க. அவன் தண்ணி தர முடியாதுன்னு அவங்க உறுதியாக சொல்கிறாங்க, பிடிவாதமாக இருக்காங்க. இன்னைக்கு நேற்று இல்லை, உங்களுக்கு தெரியாது, நீண்ட காலமாக நடக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ என்ன தெரியுமா முடிவு எடுக்கணும்? நீங்கள்
எனக்கு உரிய நதிநீரை பங்கிட்டு கொடு, நான் தேர்தலில் உனக்கு தொகுதி பங்கீடு தர்றேன், இல்லைன்னா என் கூட்டணியை விட்டு வெளியில் போன்னு சொல்லணும். அந்த முடிவையாவது நீங்கள் எடுக்கணும்ல. விட்டு திடீர்னு இப்போ இந்த பிரச்சனை வரும்போது காவிரி படுகையில் இருக்கிற வேளாண்குடி மக்கள் வெறுப்பாக இருக்காங்க, தண்ணீரை பெற்றுத்தரலைன்னு போய் பார்வையிடுறது, மீனவர்களை போய் பார்வையிடுறது. எங்கள் கொள்கையோட உங்கள் கொள்கை எங்களுக்கு ஒத்து வருது, நாங்கள் வர்றோம்னு யாராவது வரட்டும், அப்புறம் நீங்கள் இந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேசுறது இல்லை, நீங்கள் கொடநாடு வழக்கை பற்றி பேசுறது இல்லையே. கொடநாட்டில் கொலை நடந்ததா இல்லையா தம்பி? 6 பேர் செத்தான்ல, கொண்டிருக்காங்கல்ல. ஏன் கொண்டாங்க? ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குன்னா எனக்கு இங்கே இருக்கிற நமக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு? அப்போ அதை விசாரித்து அதை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு ஏன் பேச மாட்டீங்க?